பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதி அன்ஃபில்டர்டு இன்டர்வியூ அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் விஜே பார்வதியால் பேசப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அந்த இன்டர்வியூவில் விஜே பார்வதி என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க அப்படிங்கிறத சும்மா பிரித்து பிரித்து பேச வேண்டியிருக்கு. 2 பேரை பற்றி விஜே பார்வதி லெஃப்ட் ரைட்டு வாங்கினதை பற்றி முதல்ல நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் இன்டர்வியூ பார்த்ததே முதல் 15 நிமிஷம் தான். அதில் பார்வதி என்ன பேசியிருந்தாங்களோ அதை டீகோட் பண்ணி நம்ம பேச வேண்டியிருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் திவ்யா கணேஷ். ஸோ திவ்யா கணேஷ் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் ஆனாங்க. ஆனால் டைட்டில் வின்னரான திவ்யா கணேஷுக்கு கமருதீன் மேலே ஒரு பாசம். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதை அப்படின்னு சொல்லுவாங்க. கமருதீன் மட்டும் விஜே பார்வதியோட சேராமல் இருந்திருந்தான் அப்படின்னா டைட்டில் வின்னராக கூட ஆயிருப்பான் அப்படின்னு அக்கா ஒரு உருட்டு இருக்கு பாருங்க. ஏமா நீ டைட்டில் வின்னர் ஆயிட்டன்றதுக்காக கமருதீன் வந்து பார்வதியோட சேரலனா டைட்டில் வின்னர் ஆயிருப்பான். அப்போது கமருதீனோட பார்வதி சேரலனா தெருவில் நின்றுப்பாளா? 2 பேருடைய கேமுமே அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றதுனால அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பார்வதியோட சேரலனா கமருதீன் டைட்டில் ஜெயிச்சிருவான் அப்படின்னு உருட்டுறதெல்லாம் இருக்குது. இப்போ தெரியுமா? ஆக்சுவலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்களாம். டே கமருதீன், பார்வதியோட வெளியில் வந்து நீ ரிலேஷன்ஷிப்பை தொடர்ற மாதிரி இருக்குது, அவள் கூட டச்சில் இருக்காத, உன்னோட லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு இன்டைரக்டாக அக்கா மேனிப்புலேட் பண்ணுறாங்களாம். இதை விஜே பார்வதி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக அவனும் வந்து என்கிட்ட பேசினான், நானும் அவங்ககிட்ட பேசினேன். 2 பேருக்கும் நடுவில் நடந்த மியூச்சுவலான விஷயம் இது. இதில் ஒரு பொண்ணை மட்டும் ப்ளேம் பண்ணுற அப்படின்னா ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதாவது இந்த வேலியில் சேலை விழுந்தாலும் சேலையில் வேலி விழுந்தாலும் அந்த சேலைக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற குரூப் ஒன்றுங்க. அது மாதிரி இந்த திவ்யா கணேஷ் ஒரு ஆணும் பண்ணும் பழகுனா அவளால் தான் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஊரில் உட்காந்து இந்த கிளவிகள்லாம் பேசுவோம்ல, அது மாதிரி பேசி வச்சுருந்துருக்கு. அதை விஜே பார்வதி லெஃப்ட் ரைட்டு விட்டு வாங்கி விட்டுருக்கு. சார் ரைட்டு, திவ்யா கணேஷ் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் தான் இந்த மாதிரி ஆளான்னு கேட்டால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே எஃப்ஜே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவனோட ஸ்மோக்கிங் ஏரியாவில் திவ்யா கணேஷ் எதுக்காக வந்து திவ்யா கணேஷ் எஃப்ஜேவோட ஸ்மோக்கிங் ஏரியாவில் இருந்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. அதாவது எஃப்ஜே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பான், இவங்க கூட போய் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பிரஜனோடையும் திவ்யா கணேஷ் ஸ்மோக்கிங் ரூமில் இருந்து பேசின மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சே. அப்பா பிரஜனோடையும் ஸ்மோக்கிங் ரூமில் பிரஜன் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பார், இவங்க கூட பேசுறதுக்காக போயிருப்பாங்கப்பா. நம்ம வந்து வீடியோ ஃபுட்டேஜ் இல்லாமல் ஒருத்தரை வந்து தப்பாக பேசிடக்கூடாது. சரி ரைட்டு, ஓகே, அது தூக்கி நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். அப்படி எஃப்ஜேவோட திவ்யா கணேஷ் ஸ்மோக்கிங் ரூமில் இருந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது நைட்டு 12 மணிக்கு விளக்குமாத்தை தூக்கிட்டு வந்து வீடு கூட்டுறதுக்கு வர்றா. இந்த வீடு விளங்குமா? ஏய் திவ்யா கணேஷ், டைட்டில் நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட. அந்த வீட்டை சும்மா அக்கக்கா பிரிச்சிருப்பாங்க. செட்டை பிரிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு தான் புதுசாக செட்டு போட ஆரம்பிப்பாங்க. இப்போது பிஜே பார்வதி 12 மணிக்கு வந்து விளக்குமாத்தை தூக்கிட்டு வந்து கூட்டினதுனால தான் அந்த செட்டை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவியா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? எவ்வளோ பிற்போக்குத்தனமான கருத்தை பேசக்கூடிய ஒரு நபர் இந்த திவ்யா கணேஷ் அப்படின்னு பார்வதி புரிஞ்சு வச்சிருக்கிறது 100% ரைட்டு. அடுத்து இந்த விக்கல்ஸ் விக்ரம், அவன் பார்வதி என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஏய் நான் வந்து என்னை பற்றி ட்ரோல் பண்ண வீடியோவை எடுத்துடுறா, ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து தெரியாமல் வந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்லிட்டாங்கடா, எதுக்காகடா ட்ரோல் பண்ணுற ப்ளீஸ்டா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம், கெஞ்சினாங்களாம். அப்படின்னு இந்த விக்கல்ஸ் விக்ரம் நம்ம ரேஞ்சுக்கு அப்படின்ற அளவுக்கு அவனோட ஆட்டிடியூடு, அவன் வந்து இந்த இன்டர்வியூவில் பேசுகிற விதம், சைடில் இப்படி உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் சுபிக்ஸாக வச்சுக்கிட்டு இப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படியே ஒரு மாதிரி சீனை போட்டுருக்கிறான். 35 நாள் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டம்மியாக உட்காந்தா மிச்சர் தின்னுட்டு இருந்தான். பாருக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி தான் பாருவோட ஹேட்டர்ஸு, அப்பா பாரு எதிர்த்து பேசுகிறான்ப்பா, அவனை என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 35 டேஸ் அவனை எவனாவது நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா எவிக்டாகி போக வேண்டியவன் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச மாதிரி பார்வதியை வச்சு தான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னே தெரிய ஆரம்பித்தான். இவெல்லாம் டாப் 5 கூட என்னோட லிஸ்ட்டில் இல்லை. எப்படி இவெல்லாம் டாப் 3 வந்தான் அப்படிங்கிறதே தெரில. பார்வதின்னு ஒருத்தி இல்லைன்னா நீ எல்லாம் யாரா அப்படின்னு இந்த விக்கல் சீக்கிரமுன்றவனெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. பார்வதி வந்து ஃபோன் பண்ணி கஞ்சினாங்களாம், கதறினாங்களாம். அதனால் வந்து இவர் வந்து போட்ட வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாராம். இவன் பாரதியார் கெட்டப் போட்டு மெனக்கெட்டு பார்வதியை ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணான். பார்வதி அது என்னன்னு கேட்குறாளே, ஐயோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டாலே என்ன பண்ணுறது, நம்ம ரிமூவ் பண்ணலைன்னா இவ ஸ்டைலில் அவளோட சேனலில் நம்மளை விட்டு கிளின்னு கிளிப்பாளேன்னு பயந்து போய் வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இவன் என்னமா உருட்டி இருக்கிறான் பாருங்க. பார்வதி வந்து கெஞ்சினா அதுக்கும் ரீப்ளை கொடுத்துருக்குறா. 2
2 செருப்படினாலும் தரமான செருப்படி. ஒண்ணு திவ்யா கணேஷுக்கு, இன்னொன்னு வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கு. சரி, இது விஜே பார்வதி குடுத்த இன்டர்வியூல முதல் 15 நிமிஷம் இருந்த கன்டென்ட்டு. ஸோ அடுத்து நம்ம எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, நம்ம ஆம்பல 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 பிரஜனுடைய படம் ஒண்ணு பூஜை ஒண்ணு போடப்பட்டிருக்கு. நல்ல தரமான ஒரு டைட்டில். பிரஜன் மூஞ்சிய பார்த்தோனே அந்த டைரக்டருக்கு இத தான்டா டைட்டிலா வைக்கணும் அப்படின்னு தோணியிருக்கும் போல இருக்கு. பிரஜன் மூஞ்சிக்கு பக்காவா 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற மாரி ஒரு டைரக்டர் வந்து அந்த டைட்டில வந்து வச்சு விட்டுருக்காப்ல. ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்னு படத்தோட டைட்டில். இந்த படத்துல வந்து லீட் ரோல்ல பிரஜன் அவர்களும், பிரஜனோட சேர்ந்து புகழ் அவர்களும் நடிக்கிறாங்க. ஸோ பிரஜனோட கெட்டப் அதில பார்த்தோம் அப்படின்னா, கீழ பட்டாபுட்டி ட்ரவுசரு, லுங்கிய எடுத்து அப்படியே வாயில கவுன மாரி வேற லெவல்ல ஒரு லுக்ல இருக்கிறாப்ல பிரஜனு. ஆனா பிரஜனோட மூஞ்சிய பார்த்துட்டு தான் டைரக்டருக்கு இந்த டைட்டில் வைக்கணுங்கிற ஐடியாவே வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ண போற அந்த டைரக்டரோட பேரு தான் ஹைலைட்டே. யோகேஸ்வரன் மைனர். அந்த மைனரை அண்டர்லைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஊருக்குள்ள தலைவர் பட்டாப்புட்டியை போட்டுக்கிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு ஒரு மைனரா திரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பிரஜனை வச்சு படமா எடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்னு பிரஜன் நடிக்கக்கூடிய படத்துக்கு டைட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி அது சமூக ஊடகங்கள்ல பலராலும் பகிரப்பட்டுட்டு இருக்கு. ஆனா டைரக்டரு, நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சூரியும் சிவகார்த்திகேயனும் நிக்கிற போஸ் முதற்கொண்டு அப்படியே காப்பி பண்ணி, அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட அந்த ஃபண்ட் முதற்கொண்டு காப்பி பண்ணி அப்படியே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனா? எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல ஆம்பள பிரஜனை பார்த்த உடனே எனக்கு தோணுனது ஜிகர்தண்டா திரைப்படம் தான். ஜிகர்தண்டா திரைப்படத்துல பாபி சிம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருப்பாப்ல. மதுரையில அவர் தான் அப்படின்னு இருக்கும். அங்க வந்து நம்ம சித்தார்த்து போவாப்ல. அங்க வந்து ஒரு ரவுடி கதையை வந்து படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடிலாம் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாப்ல. ஒரு கட்டத்துல வந்து மாட்டிக்குவாப்ல. எதுக்குடா வந்து எங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நாங்க வந்து பாபி சிம்மாவை வச்சு நாங்க ஒரு ரவுடி படம் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படத்தில் வந்து ஹீரோவா யாரை நடிக்க வைக்க போகிறாங்கன்னா, விஜய் சேதுபதி நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்னடா இன்னொருத்தன் என் படத்தில் நடிக்கிறது, என் கதையில் நானே நடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாபி சிம்மா ஒரு முடிவெடுத்து நடிக்க வருவாப்புல. அப்போ வந்து சித்தார்த்து அந்த கதையவே மாற்றிடுவார். பாபி சிம்மாவுக்கு தகுந்தாப்புலேயே ஒரு காமெடி ரவுடி படம் அப்படின்னு சொல்லி ஒரு டெரராக இருக்கக்கூடிய ரவுடியை ஒரு காமெடி பீஸாக ஆக்கி ஊர் உலகமே பார்த்து காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவான் சித்தார்த்து. அதில் பாபி சிம்மா கடுப்பாகி இப்படி ஆயிடுச்சே நம்மளுடைய ரவுடி வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுவாப்புல. அது மாதிரி நம்ம பேப்பர் ரவுடி பிரஜனை தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காப்புல. நீ ஹீரோலாம் கிடையாது, 1ஆம் நம்பர் காமெடி பீஸ், நீ ஒரு டம்மி பாவா, வைக்கிறண்டா பேரு ஊருக்கு 2 ஊதாரி, அதுல ஒரு ஊதாரி நீ தாண்டா அப்படின்னு பிரஜனை வச்சு செய்யணும்னு நம்ம டைரக்டர் முடிவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா டைட்டில் வேற லெவல். இந்த படம் வெற்றி படமாக அமைய நம்ம மிஸ்டர் செய்யோன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சரி, பார்வதியோட இந்த இன்டர்வியூ பற்றி, ஆம்பள பிரஜன் நடிக்க போகிற இந்த திரைப்படத்தை பற்றி பிக் பாஸ் ரசிகர்களான மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.